படத்தோட ஸ்டோரியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோயின் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது ஆசைப்பட்றாங்க ஜோதிகா. ஆனால் விஜய் யாருன்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க ஒரு சின்ன சண்டையினால். 2 பேர் சேர்ந்து வாழ்கிறாங்களா வாழலையா, ஈகோனால என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க ஜோடி தான் பிரிதுன்னு சொல்லி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரித்து இருப்பாங்க, அவங்களெல்லாம் சேர்த்து வச்சாங்களா இல்லையா இந்த குஷி படத்தோட ஸ்டோரி லைனு. ஆனால் ஸ்டோரி லைன் இதுவாக இருந்தாலும் படம் பயங்கர வைபாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இடுப்பு சீன் அதை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அதாவது விஜய் வந்து தெரியாமல் நம்ம ஜோதிகாவோட இடுப்பை பார்த்துருவாங்க. அந்த ஒரு சீனவே வச்சு விஜய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அதவே திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லும் போது எடுத்து விட்ருவார். ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் அலைவத்த இடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த சீனில் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ இதாக ஓப்பனாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது, அவ்வளோ சூப்பராக போச்சு. சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. தேட்ரு வைப் எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. கட்டண மிஷினை மறந்துடாதீங்க. மும்தாஜ் கூட விஜய் சார் வேற மாதிரி விளையாண்டுருக்கு.